நீங்க பெத்த பிள்ளைய உங்களோட மனைவிதான் மாத்தி கொண்டிருக்கிறாள் என்பதை மறந்துடாதங்க. உங்களோட மனைவிதான் அந்த பிள்ளைய இஸ்லாம் காட்டாத அடிப்படையில் வளர்க்கிறாள் என்பதை மறந்துடாதங்க. உங்களோட குடும்பத்தில் நீங்க ஒரு நல்ல ஒரு குடும்ப தலைவனாக இருந்து இங்க பாருங்க, நீங்க எனக்கு பிறந்த பிள்ளைய சாலிகான முறையில் உடுத்தாட்டுறா உடுத்தாட்டுங்க, இல்லாட்டி விட்டுட்டு போயிடுங்க என்ற கண்டிஷனோட அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டிய தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இதை பெண் பிள்ளைகள் செய்யணுமாக இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம வீட்டில் இஸ்லாத்தை வளர்த்துடணும். அதுக்கு என்ன செய்யலாம்? நாங்க தான் மார்க்கத்தை படிக்கலையே, நாங்க தான் பயான் பண்ண தெரியாதே, நாங்க தான் குர்ஆனை வாசிக்கலையே, அது எங்கட பிழை. ஆனா அதுக்கு தான் மாஷா அல்லாஹ் நல்ல விஷயங்கள் ஒவ்வொரு பள்ளி வாசல்லையோ பெண்களுக்கான மார்க்க நிகழ்ச்சிகள், பெண்களுக்கான தேவையான தர்பியாக்கள் இது நடக்கிற போதும் நம்ம சமூகத்தில் அதுக்கு கூட பெண் பிள்ளைகளையும் மனைவிமார்களையும் அனுப்பி வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லாத அல்லது கண்டும் காணாத கணவன்மாராக இருக்கிறோம். ஹராமான ஸ்கூல்ல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் உண்டா, ஊர்ல ஒரு ஃபங்க்ஷன் உண்டா, போகலையான்னு கால் பண்ணி கேட்கிற நாங்க ஹலாலான திருந்துகிற ஒரு இடத்துக்கு இன்னும் போகலையா என்று கால் பண்ணி கேட்கிற அளவுக்கு எங்களோட மனசுல ஈரமும் இரக்கமும் இல்லை என்றால் நாம் எங்கிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள்.